அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட், ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட், டூ ஒயில் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஓனாக ப்ரோக்ராம் எழுத முடியும். C++, ஜாவா, பைத்தான் எல்லாத்துலேயும் இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சரி, இப்போ வீடியோவுக்கு போகலாம். டர்போசி, உங்கள் டர்போசி டெஸ்க்டாப்பில் இருக்க டர்போசியை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எப்படின்னா சுவிட்சு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். இந்த எக்ஸ்ப்ரெஷன் அவுட்புட் அதில் எக்ஸ்ப்ரெஷன் அவுட்புட் இப்போ கேஸ் லேபிள் 1, 2, 3 எக்ஸ்ப்ரெஷனுடைய அவுட்புட் நம்பர் 3 வந்துச்சுன்னா இந்த லேபிள் 3ல் என்ன இருக்கோ அதில் போய் ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அது ஸ்டேட்மெண்ட் பிளாக் 3 ரன் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் எல்சிஎஃப் கண்டினியூ பார்த்தோம்ல. இப்போ ஒன்று இது என்னென்னா எந்தது லேபிள் 1 அந்த இது மட்டும் ரன் ஆகிட்டு திருப்பி வெளியில் வந்துடும். ஸோ மித்ததெல்லாம் போய் செக் பண்ணாது. இல்லைனா டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குமோ அது ரன் ஆகும். இதுதான் சுவிட்சுடைய சின்டாக்ஸ். சரிங்களா? சுவிட்சு எது சிம்பிளிஃபை பண்ணுதுன்னா எல்சிஎஃப்னு நிறைய செக் பண்ணிட்டே வருதில்ல, அதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் ஃபைண்ட் நேம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இன்டிஜர் டேஸ்ங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளியர் ஸ்க்ரீன், என்டர் தி வேல்யூ ஆஃப் டேஸ்ன்னு கொடுக்குறோம். கீபோர்ட்லேருந்து கொடுக்குற இன்புட்டை டேஸுங்கிற வேல்யூவில் சுவிட்ச் டேஸ். இப்போ நம்ம கீபோர்டில் 1ன்னு கொடுத்தோன்னா கேஷ் 1ல் போய் PRINTF சண்டேன்னு வந்துடும். இதே இது நம்ம கீபோர்டில் இன்புட் 5ன்னு கொடுத்தோன்னா 5ல் என்ன இருக்குது PRINTF தேர்ஸ்டே அதில் போயிடும். 3ன்னு கொடுத்தா டியூஸ்டேன்னு அடிக்கும். 4ன்னு கொடுத்தா வெனஸ்டேன்னு அடிக்கும். ஸோ டேஸ் என்ன இன்புட் வாங்குகிறோமோ அது அந்த கேஷ் சம்மந்தமாக எந்த இது இருக்கோ அதில் போய் ரன் ஆகி வரும். அதில் எல்லா நம்பரை கொடுத்தோன்னா நேராக பிரேக் பண்ணி டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோமோ அது ரன் ஆகும். என்டர் த டே பிட்வீன் 1 and 2 டிஃபால்ட் வேல்யூ ரன் ஆகும். இப்போ நம்ம கண்ட்ரோல் F9 அடிக்கிறோம். என்டர் த வேல்யூஸ்ன்னு சொல்லுது. 1ன்னு அடித்தோன்னா சண்டேன்னு வருது பாருங்கள். அதே மாதிரி கண்ட்ரோல் F9 அடிக்கிறோம். 5ன்னு எடுக்கிறோம், தேர்ஸ்டேன்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி கண்ட்ரோல் F9 அடிக்கிறோம். 3ன்னு கொடுக்குறோம், டியூஸ்டேன்னு காமிக்குது பாருங்கள். கண்ட்ரோல் F9 அடிக்கிறோம், 10 கொடுக்குறோம். என்டர் தி டேஸ் நம்பர் பிட்வீன் 1 and 2, 1 and 7 காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த செக்ஷன் வேணுமோ அந்த செக்ஷன் மட்டும் ரன் ஆகும், இல்லைன்னா வெளில வந்துடும். ஸோ எல்சிஎஃப்னா ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே வரும். எல்லாமே செக் பண்ணிட்டு அவுட்புட் வரும். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் எந்த லேபிள் கரெக்டாக இருக்கோ அந்த லேபிளில் போய் ரன் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெண்டாவது ஒரு எக்ஸசைஸ் பார்க்குறோம். இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ணுறோன்னா ஆப்ரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம முதல்ல என்ன பண்ணோம், நம்பர் வாங்கினோம். 1, 2, 3 நம்பர் வாங்கி அதுக்குள்ளே ரன் பண்ணோம். இப்போ ஆப்ரேட்டர் வாங்கி பண்ணுறோம். இப்போ ஒரே ப்ரோக்ராமில் ஆடு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே ரன் ஆகும். பார்த்திங்கன்னா ஏபிங்கிற 2 வேரியபிள் வாங்குகிறோம், ஆப்ரேட்டரும் வாங்குகிறோம். ஸ்கேன்எஃபில் கேரக்டரில் ஆப்ரேட்டர் வாங்குகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ கேரக்டர் ஆப்ரேட்டர் என்ன வாங்குகிறோம், ப்ளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், டிவைட் சிம்பிள் எந்த கிளிக் பண்ணுறோமோ அந்த சம்மந்தமான ப்ரோக்ராம் ரன் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்போ நான் ப்ளஸ்னு கொடுத்தேன்னா A ப்ளஸ் ஆகும், மைனஸ்னு கொடுத்தேன்னா மைனஸ் செக்ஷன் ரன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் கொடுத்தோன்னா மல்டிப்ளிகேஷன் ரன் ஆகும், டிவிஷன் கொடுத்தோன்னா டிவிஷன் ரன் ஆகும். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரன் ஆகும். இப்போ டிவிஷன் கொடுத்தோன்னா டிவிஷன் 2 நம்பர்னு போட்டு அவுட்புட் எடுக்கும். நம்ம இது இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா என்டர் தி வேல்யூ பிட்வீன் A and Bன்னு கொடுத்து ஆப்ரேட்டர் டைப் ப்ளஸ் மைனஸ்னு அவுட்புட் கொடுக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோன்னா என்டர் தி வேல்யூ ஆஃப் A and B 30, 40 கொடுக்குறோம். கேரக்டர் ப்ளஸ் கொடுக்குறோம். ரெண்டையும் ஆட் பண்ணி காமிக்குது, 17 காமிக்குதுங்களா? ஸோ அதே மாதிரி ரன் பண்ணுறோம். 40, 30 மைனஸ் கொடுக்குறோம். மைனஸ் நம்பர் 10 வருதுங்களா? ஸோ மைனஸ் கொடுத்தோன்னா அந்த ஆப்ரேட்டர் போய் ரன் ஆகுது. ஸோ அதே மாதிரி 45 இன்ட்டு 10 இன்ட்டு கொடுக்குறோம். மல்டிப்ளிகேஷன் 450 காமிக்குதுங்களா? ஸோ இதே இது ரன் பண்ணுறோம். 45, 10 டிவைட் கொடுக்குறோம். டிவைட் ஸ்லாஷ் கொடுத்தோன்னா என்ன ஆகுது பாருங்கள், 4ன்னு காமிக்குதுங்களா? டிவிஷன் ரிமைண்டர் பார்க்கணும் என்ன பண்ணணும், மாடுலருங்கிற சிம்பிளை கொடுக்கணும். சரிங்களா? மாடுலர் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா ரிமைண்டர் காமிக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 50, 60 கொடுத்துட்டு ஏதாவது வேறு சிம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள்
ஏதாவது அட்டு சிம்பிள் ஆர் சிம்பிள் கொடுத்தோன்னா அட்டு சிம்பிள் ஆம்பர்சன்ட் கொடுத்தோன்னா என்டர் தி வேல்யூ இந்த சிம்பிளை டைப் பண்ணுங்க சொல்லி மெசேஜ் வருது. சரிங்களா? ஸோ இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் 2 நம்பர் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், கேரக்டர் யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கோம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட், சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் செஞ்சு பாருங்கள். நீங்களே இந்த இது எழுதி வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா மெமரி மிச்சம் ஆகும், டைம் மிச்சமாகும், மெமரி மிச்சமாகும். சரிங்களா? கம்ப்யூட்டர் இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த செக்ஷனில் பார்க்க போகிறது ஒயில் லூப். சரிங்களா? ஒயில் லூப் வச்சு எப்படி ஒயில் லூப் எப்படி பார்க்குறோம் பாருங்கள். இப்போ ஒயில் லூப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர் யூஸ்டு டு எக்ஸிக்யூட் எ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்லி அண்டில் கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு குரூப் வந்து ரிப்பீட்டாக ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் லூப் ஸ்டேட்மெண்ட். அதில் ஒயில் லூப், டூ ஒயில் லூப், ஃபார் லூப். ஒயில் லூப்பில் வந்து கண்டிஷன் இஃப் வேலிட் தி டெஸ்ட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் செக் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கும். அது வந்து ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸ் ஆச்சுன்னா அந்த ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் எகைன் அந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகிட்டு இருக்கும். ஃபால்ஸ் ஆனவுடனே வெளில வந்துடும். அதுதான் ஒயில் லூப்புங்கிற ஆப்ஷன். சரிங்களா? அதுக்கு சாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம். வாய்ட் மெயின் போட்டிருக்கோம். இன்ட்டு 1 i = 1ன்னு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அப்புறம் ஒயில் i <= 5ன்னு காமிக்கிறோம். சரிங்களா? இப்போ i வந்து 1ன்னா 5 கம்மி, சாய்ராம் கம்ப்யூட்டர் யூடியூப் சேனல் PRINTF வந்துடும். சரிங்களா? வந்துட்டு i++ ஆனோன்னா 1 வந்து 2 ஆயிரும். 2 போய் செக் பண்ணும். 2 வந்து 5 கம்மியாக இருக்கான்னு பிரிண்ட் வரும். திருப்பி இன்க்ரீஸ் ஆகும், 3 வரும். திருப்பி இன்க்ரீஸ் ஆகும், 4 வரும். திருப்பி இன்க்ரீஸ் ஆகும், 5 வரும். = 5 ட்ரூ ஆயிரும். 6ன்னு வரும்போது ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வெளில வந்துடும். சரிங்களா? அந்த லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஸோ இதே தான் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபார் லூப்புங்கிறது, ஒயில் லூப்புங்கிறது லூப் முடிகிற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? i++ப்ளஸ்னால் என்ன? ஐயை வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரன் பண்ணோன்னே சாய்ராம் கம்ப்யூட்டர் 5 டைம் பிரிண்ட் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதில் போய் நாம் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஐ வேல்யூ வந்து 0ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 0ன்னு போட்டால் என்ன ஆகும்? 6 டைம் வரும் பாருங்கள். 6 டைம் டிஸ்பிளே இருக்குங்களா? ஆமாம். ஏன்னா 0ன்னு எடுத்துக்கிடும். அப்புறம் 1 2 3 4 5 வரைக்கும் எடுத்துக்கிடும். சரிங்களா? இப்போ நான் 0 போட்டுட்டு என்ன பண்ணுறேன்? இந்த ஈக்குவல்ட்டை எடுத்துட்டேன் நான் ஆகும் 5 டைம் தான் வரும். நம்ம 0லேருந்து 4 வரைக்கும் ட்ரூ ஆகி அவுட்புட் வரும். 5ன்னு வரும்போது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த 0 1ங்கிறத நம்ம எப்படி வேணுமோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிடணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒயில் லூப்பில் இந்த ஒயில் லூப் வந்து கண்டிஷன் ரன் ஆகிற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். PRINTF எத்தனை டைம்? 5 டைம் பிரிண்ட் வர்றதுக்காக நம்ம வந்து i வந்து 1ன்னு கொடுத்து i++ 2 3 4ன்னு ரன் பண்ணிட்டு வரோம். இப்போது ஒயில் வந்து யூஸ் பண்ணி செகண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? செகண்ட் ப்ரோக்ராம் என்னென்னு பாருங்கள். அதே கண்டிஷன் தான். இதில் வந்து சம் பண்ண வைக்கிறோம். சரிங்களா? நம்ம வந்து கீபோர்டில் வந்து கொடுக்குற இன்புட்டை வந்து சம் பண்ணணும். சரி, என்ன பண்ணுறோம்? இப்போ 0 i = 0, sum = 0ன்னு காமிக்கிறோம். <0ன்னா sum + 0 என்ன ஆகும்? 0 + 0 ஆட் ஆகி சம்மில் வந்து 0ன்னு ஸ்டோர் ஆகிரும், சேவ் ஆயிரும். இப்போ ஐயுடைய வேல்யூ என்ன வரும்? இன்க்ரிமெண்ட் பண்ணும். i++ன்னு என்ன? ஒரு இன்க்ரிமெண்ட் வரும். சரிங்களா? ஒரு இன்க்ரிமெண்ட் ஆனவுடனே என்ன ஆகும்? இன்க்ரிமெண்ட் ஆனவுடனே ஐயுடைய வந்து 1ன்னு ஆயிரும். 1 வந்து ஒயில் லூப்பில் போய் செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ PRINTF ஆகிட்டு திருப்பி ஐயுடைய வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். திருப்பி ரன் ஆகும். 2 3 4 ஐயுடைய வந்து 5 வர வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ சம் ஆட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? 0 ஆட் ஆகிருக்கு. அப்புறம் 1 3 6 10 5. ஸோ அப்படியே வந்து ஐயுடைய வேல்யூ வந்து 1 + 2 + 3 + 4 + சம்மோட ஆட் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? இந்த லூப்பிங் கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஸோ ஐயுடைய வேல்யூ வந்து 0 1 2 3 4 5 வரைக்கும் வந்துட்டு ரன் ஆகும். சரிங்களா? ஸோ நமக்கு ரன் பண்ணி பார்க்கும்போது சம்மில் 0 இருக்கும். ஃபஸ்ட்டு 1 ஆட் ஆகுது. செகண்ட் வந்து ஐயோட 2 வரும், 3 ஆயிரும். 3யோட 3 ஆகும்போது 6 வரும். 6ஓட 4 ஆட் ஆகும்போது 10ன்னு வரும். 10ஓட 5ன்னு ஆகும்போது 15ன்னு வரும். 15ஓட 6 ஆகும்போது 21 வரும். 21ஓட ஐயோடைய வேல்யூ 7ன்னு ஆகும்போது 28 வரும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே வரும். நம்ம கொடுக்குற ஐயுடைய வேல்யூவை ஆட் பண்ணிகிட்டே வரும். சரிங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரி லூப் வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும், உள்ளே வந்து ப்ராசஸிங் ஆகும், அப்புறம் கண்டிஷனை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணி அது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை தான் வந்து ஒயில் லூப்புங்க. அடுத்து வந்து டூ ஒயில் லூப்புங்கிறது என்னென்னு பார்க்குறோம். மேக்ஸிமம் ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். டூ ஒயில்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸோ டூ ஒயில் லூப்புங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு டூ ரன் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் கண்டிஷனு செக் பண்ணும். டூங்கிறது என்ன, ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகும். ஒயில் டெஸ்ட் கண்டிஷனில் ரன் ஆகி டூ ஒயில் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் பிளாக், தென் செக் தி டெஸ்ட் கண்டிஷன். இஃப் இட் இஸ் ட்ரூ, எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன்ஸ் அகேன். ஸோ இட் ரிப்பீட்ஸ் அன்டில் கண்டிஷன் பிகம் ஃபால்ஸ். அந்த கண்டிஷன் பிகம் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் அது கண்டிஷன் செக் பண்ணிட்டு உள்ளே வரும். இது என்ன டூங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகிட்டோம், அப்புறம் வந்து டெஸ்ட் கண்டிஷன் ஆகும். இப்போ இந்த இதில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே எழுத ப்ரோக்ராம் வந்து 1 2 3 4 5 ஆட் பண்ணுறதே இதில் எழுதியிருக்கோம். சம் ஈக்குவல் டு 0, i ஈக்குவல் டு 0ன்னு வச்சுருக்கோம். என்ன பண்ணலாம், சம் வந்து 0 ஆட் பண்ண சொல்லிடுறோம். அப்போ நான் சம்மு 0, i 0, 0ன்னு ஸ்டோர் ஆகி அவுட்புட் வந்துடும். அப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது, i +னால் 1ன்னு வந்துடும். 1ன்னு ஆகி செக் பண்ணிவிட்டு ஃபால்ஸ்னா திருப்பி ரன் ஆகும், 0வோட 1 ஆட் ஆகும், 2 ஆட். அப்போ 0 சம் வேல்யூ வந்து 1ன்னு ஆயிரும். இப்போ அடுத்து வந்து ஐயுடைய 2ன்னு வரும்போது சம் வேல்யூ வந்து 3ன்னு ஆகும், ஐயுடைய வேல்யூ 3ன்னு வரும்போது சம் வேல்யூ 6ன்னு ஆயிரும், ஐயுடைய வேல்யூ 5ன்னு ஆகும்போது 4ன்னு ஆகும்போது 10 ஆகும், 5ன்னு ஆகும் 15 ஆகும். ரன் ஆகுதுங்களா? ஸோ இதுதான் வந்து டூ ஒயில் லூப்பும் ஒயில் டூ லூப்பும் சேம் தான். ஆனால் வந்து அந்த டூ ஒயில் பண்ணும்போது டூ வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆயிரும். ட்ரூவாக இருக்கா ட்ரூவாக இல்லையோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரன் ஆயிரும், அடுத்து தான் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம், i ஈக்குவல் டு 1 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிடுது, அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் செக் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ட்ரூ ஆகுதோ ஃபால்ஸ் ஆகுதோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ரன் ஆயிரும். ஸோ அதான் வந்து டூ ஒயில் லூப்பில் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டூ ஒயிலும் ஒயில் டூ லூப்பும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வந்து லூப்பிங் கான்செப்ட் வந்து வெரி வெரி மஸ்ட். ஓகேங்களா? இதே அடுத்த ப்ரோக்ராம் டூ ஒயில் லூப்பு செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, டூ ஒயில் லூப் ஃபஸ்ட்டு வந்து வைட் மெயின் எழுதின ப்ரோக்ராம் தான், சைராம் கம்ப்யூட்டர் டியூட்டர்லேருந்து அவுட்புட் எடுக்க வைக்கணும். இப்போ இந்த டூ ஒயில் லூப் பண்ணும்போது நீங்கள் வந்து டெஸ்ட் கண்டிஷன் என்ன வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரன் ஆயிரும். சைராம் கம்ப்யூட்டர் டியூட்டர் ஒரு டைம் ரன் ஆயிரும், அப்போ ஐ வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, அப்புறம் தான் டெஸ்ட் பண்ணுது. சரிங்களா? ஐ வேல்யூ 1ன்னு காமிக்கிறோம், 1 வந்து லெஸ் தென் 5 பார்க்கும், திருப்பி வந்து ஃபால்ஸ்ன்னு ஆனப்போ திருப்பி ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், i ப்ளஸ் வந்து 2ன்னு ஆகும், ஒயில் லூப்பில் வந்து 2 செக் பண்ணணும், 3ன்னு ரன் ஆகும், 4ன்னு ஆகும், 5 வரைக்கும் ரன் ஆகும். 6ன்னு வரும்போது என்ன ஆயிரும், ஃபால்ஸ் ஆயிரும். அது வரைக்கும் அந்த PRINTF வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இப்போ ரன் பண்ணிங்கன்னா 5 டைம் அவுட்புட் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்து 5 டைம் அவுட்புட் வந்துடும். இதில் இப்போ நான் i ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தேன்னா 6 டைம் அவுட்புட் வரும் பாருங்கள், வந்துருக்குங்களா? 6 டைம் டிஸ்பிளே ஆகும். ஸோ 0வையும் ஒரு இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். i ஈக்குவல் டு 1 கொடுக்குறோம், i ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், 4 வரைக்கும் வரும், 5 வரும்போது ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து 0 to 4 வந்து 5 டைம் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 0வும் 1ம் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை லூப்பிங்கிறத கரெக்டாக ரன் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் கண்டிஷன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென்னா அதோட ஒரு 4ஆம் நம்பர் வரைக்கும் வரும். இதே வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துச்சுன்னா, இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபால்ஸ் ஆகிடுது, அப்போ இருந்தாலும் ஒரு டைம் பிரிண்ட் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து டூ ஒயில் லூப்புடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், டூ ஒயிலும் ஃபார் லூப்பும். சரிங்களா? இந்த செக்ஷனில் பார்க்குறது ஃபார் லூப். சரிங்களா? ஃபார் லூப்ஸ் டூ ஒயிலும் ஒயில் லூப்பையும் கம்பைன் பண்ண தான் ஃபார் லூப். சரி, ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த சின்டாக்ஸ் பாருங்கள், ஃபார் லூப் தான் இப்போ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக இதை வந்து புரிஞ்சுக்கிடுங்க. ஃபார் சின்டாக்ஸ் பாருங்கள், இனிஷியலேஷன் ஃபஸ்ட்டு இனிஷியலேஷன் பண்ணுறோம், கண்டிஷன் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், ஸ்டேட்மெண்ட் பிளாக். இன் திஸ் லூப் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆயிரும் தி வேல்யூ ஆஃப் தி வேரியபிள், அப்புறம் தென் கண்டிஷன் செக் பண்ணோம், உள்ள ஸ்டேட்மெண்ட் பிளாக் போகும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி கண்டிஷன் செக் பண்ணும், திருப்பி ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும்,
கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அது வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் வெளியே வரும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபார் லூப்புடைய கான்செப்ட். இப்போ டூ வைலில் எப்படி தனித்தனியாக எழுதணும், இதை வந்து ஒரே லைனில் ஃபார்னு போட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், அதே ப்ரோக்ராம் தான் சாய்ராம் கம்ப்யூட்டர் யூடியூப் சேனல்லேருந்து எப்படி அவுட்புட் எடுக்கணும். i = 0ன்னு இனிஷியேட் பண்ணிட்டோம், அப்புறம் கண்டிஷன் கொடுக்குறோம் i <= 5 வரைக்கும் அல்லது அதை விட கம்மி வரைக்கும் ரன் ஆகணும், அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ PRINTF கொடுக்குறோம். ஸோ PRINTF என்ன பண்ணும், i வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு ஸ்டார்ட் ஆகி பிரிண்ட் வரும், 1ன்னு போய் செக் பண்ணும், 1 < 5 ட்ரூன்னு ஆகும், 2 < 5 ட்ரூன்னு ஆகும், 3 < 5 ட்ரூ ஆகும், 4 < 5 5 = 6ன்னு வரும்போது ஃபால்ஸ் ஆகி வெளியே வந்துடும். சரிங்களா? இப்போ ரன் பண்ணுறோம், பார்த்தீங்களா 6 டைம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஸோ 0லேருந்து 5 ஈக்குவல் எடுக்கும்போது 6 டைம் வரும். இதே i = 1ன்னு கொடுத்தேன்னா 5 டைம் அவுட்புட் வரும் பாருங்கள். 5 டைம் அவுட்புட் வந்துருக்குங்களா, கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்களா? இதுதான் கான்செப்ட். i = 3ன்னு கொடுத்தேன்னா 3 4 5 அது வரைக்கும் தான் வரும், 3 டைம் வரும். i = 5ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும், ஒரு டைம் தான் அவுட்புட் வரும், வருதுங்களா? ஸோ i = 0ன்னு கொடுத்தோன்னா 6 டைம் வரும். சரிங்களா? இதை அந்த எத்தனை டைமுங்கிறத நம்ம வந்து கொடுக்குற வேரியபிள் பொறுத்து மாறும். இதுதான் வந்து ஃபார் லூப்புக்கு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து டூ வைலும் ஒயில் லூப்பையும் சுருக்கி ஃபார் லூப்பாக கொண்டதாங்க. அதனால் எல்லாம் ஃபார் லூப் வந்து அதிகமாக எல்லா ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதே ப்ரோக்ராம் வந்து செகண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதே தான் இனிஷியேஷன் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ சம் இது கொடுக்குறோம், 1 + 2 + 3 + 4 + 5 + 6 5 + 6 வரைக்கும் அப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். ஃபார் லூப் காமிக்கிறோம், i = 0ன்னு காமிக்கிறோம். ஐயோடைய வேல்யூ வந்து 0ன்னு வந்து சம் ஆகுது. அடுத்து வந்து ஐயோடைய வேல்யூ வந்து சம் ஆகணும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துக்கிறேன். சரி, i = 0 ஆகுது, i < சம் = i ஆட் ஆகுது. திருப்பி வந்து ரன் பண்ணும்போது ஐயோடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 0லேருந்து 1 ஆயிரும், 0 + 1 ஆட் ஆயிரும், 1 + 2ன்னு ஆகும், 2 + 3 ஆகும், 3 + 4 ஆகும், 4 + 5 ஆகும், 5 + 6 ஆகும். 6 ஆகி சம்மில் போய் ஸ்டோர் ஆகி அதோட அவுட்புட் வந்து எடுக்கும், PRINTFல வரும். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த i வந்து செக் பண்ணுது பாருங்கள், i = 5 செக் பண்ணுது, சம் ஆகுது, சம் +0 + iன்னு ஆட் ஆகுது, ஆட் ஆகி சம்மில் ஸ்டோர் ஆகிரும், PRINTF வந்துடும். இப்போ ஐயோடைய வேல்யூ திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகும், 2ன்னு ஆயிரும், 2ன்னு ஆனோன்னா 3ன்னு ஆகும், 3 + 6 3 + 4 6 4ன்னு ஆகும், 10ன்னு வந்துடும். ரன் ஆகுதுங்களா? ஸோ 1 + 2 + 3 + 4 + 5 வரும்போது ஃபால்ஸ் ஆகி வெளில வந்துடுது. ஸோ அப்புறம் 4 வரைக்கும் தான் இது ஆட் ஆகுது. ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா 5ஐயும் ஆட் ஆகும், 10 15 வந்துருச்சு பார்த்தீங்களா, 10 + 5 ஆகி 15 ஆகும். ஸோ நம்ம கொடுத்த நம்பர் வேரியபிளை வந்து இப்போ 10 கொடுத்தீங்கன்னா 10 1 + 2 + 3 வந்து ஆட் ஆகிட்டே வருது பாருங்கள், 55 வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்புடைய கான்செப்ட்டு. ஃபார் லூப் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அரேக்கு யூஸ் பண்ணுவோம், ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம், பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் நல்லா தெளிவாக புரிஞ்சு செய்யுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த PRINTFல பண்ணுறோம். ஃபார் லூப் தான் வந்து முக்கியமான செக்ஷன்னு, கரெக்டாக புரிஞ்சு செஞ்சுப்பா. சாய்ராம் கம்ப்யூட்டர் டியூட்டோரியல். நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.